ஹோமுஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படுவதாக நேற்று வெள்ளிக்கிழமை அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இருந்தாலும் இன்று சனிக்கிழமை சற்று முன்னர் வெளியான தகவல்களின்படி அது முந்தைய நிலைமைக்கு திரும்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 1 மணி நேரத்தில் 1 ஹவரில் 7 விதமான பொய்களை சொல்லியிருக்கிறார் என ஈரான் குற்றச்சாட்டியிருக்கிறது. எனவே அது குறித்தும் பார்க்கலாம். ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை மேலும் தளர்த்தி இருக்கிறது அமெரிக்கா. அது குறித்த செய்திகளையும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. கடந்த சில மணி நேரங்களில் என்ன எல்லாம் நடந்திருக்கின்றன இது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஹோமுஸ் நீரிணை முந்தைய நிலைமைக்கு திரும்பிவிட்டது என ஈரான் அறிவித்திருப்பதாக அல் ஜெசீரா ஊடகத்தில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது என்று சொல்லி அல் ஜெசீரா வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய அந்த முற்றுகை தான் காரணம். அமெரிக்காவினுடைய பிளாக்கேட். இது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். என்னென்று சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை ஈரான் அறிவிச்சிருந்தது. முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி தான் அறிவிச்சிருந்தவர் ஹோமுஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படுதுன்னு சொல்லி. அவருடைய அறிவிப்பு வெளிவந்து கொஞ்ச நேரம் கழித்து ஈரானும் அதை உறுதிப்படுத்தி இருந்தது. ஹோமுஸ் நீரிணை திறக்கப்படுது, ஆனாலும் சில நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்லி நேற்றைய காணொலியில் அது சம்பந்தமாக விரிவாக பார்த்துனாங்க. ஆனாலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தவர் சொன்னால் அமெரிக்காவினுடைய முற்றுகை தொடரும். ஹோமுஸ் நீரிணை திறக்கப்பட்டாலும் இந்த முற்றுகை தொடரும். ஈரானிய துறைமுகங்களுக்கு போகக்கூடிய கப்பல்களை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லியிருந்தவர். அப்போ அது ஒரு நியாயம் இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு பேலன்ஸ் இல்லத்தானே. ஹோமுஸ் திறக்கப்படுதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து தானே திறக்கணும். அப்போ ஈரானிய துறைமுகங்களுக்கு போகிறது தடை செய்யப்படுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ அது நேற்றே அது ஒரு குழப்பமாக இருந்தது. இன்றைக்கு அதை காரணம் காட்டி இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை சொல்லியிருக்கிறது ஹோமுஸ் நீரிணை முந்தைய நிலைமைக்கு திரும்புகிறது என்று சொல்லி. அதாவது நேற்று வெள்ளிக்கிழமைக்கு முதல் எப்படி இருந்ததோ, எப்படி கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்ததோ அந்த நிலைமைக்கு திரும்புகிறது என்று சொல்லி. இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகை தான். எனவே அமெரிக்கா தன்னுடைய அந்த முற்றுகையை உடனடியாக விலக்கிக் கொள்ளணும். ஈரானிய துறைமுகங்களுக்கு வர கப்பல்களை எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அனுமதிக்கணும். அப்போத்தான் அது உண்மையாக இருக்கும், அப்போத்தான் அதை நம்பக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே அதை செய்யாத வரைக்கும் இது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்வதாக இருந்தால் ஹோமுஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளது என்று சொல்லி அப்படித்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்குது. ஏனென்று சொன்னால் ஒரு சுதந்திரமான போக்குவரத்து அங்கே இன்னும் உறுதிப்படுத்தப்படையில. அதற்கு அமெரிக்காவும் ஒரு மிக முக்கியமான காரணம். எனவே அமெரிக்கா தன்னுடைய தடையை தளர்த்துமாக இருந்தால், அந்த பிளாக்கேட்டை எடுக்குமாக இருந்தால் ஹோமுஸ் நீரிணை வளமைக்கு திரும்பும் என்றுதான் ஈரானினுடைய வாதம். எனவே என்ன நடக்கப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்காம் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுவரை தாங்கள் 21 கப்பல்களை தடுத்து நிறுத்தியிருப்பதாகவும் அவற்றை திருப்பி அனுப்பியிருப்பதாகவும் அவர்கள் வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்று சனிக்கிழமை காலை வெளிவந்த தகவல். அதாவது உங்களுக்கு தெரியும், போன திங்கட்கிழமையிலிருந்து அமெரிக்காவினுடைய அந்த பிளாக்கேட் முற்றுகை நடைமுறைக்கு வந்தது. காலை 10 மணியிலிருந்து ஈரானிய துறைமுகங்கள் நோக்கி எந்த ஒரு கப்பலும் போகவும் முடியாது, அங்கிருந்து வரவும் முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா தடை விதித்திருந்தது. அந்த தடை விதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 கப்பல்களை தாங்கள் தடுத்திருப்பதாக அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதைத்தான் ஈரானும் சொல்லிக் கொண்டிருக்குது. எங்களுடைய துறைமுகத்துக்கு ஒரு கப்பலையும் வர விடுறீங்க இல்லை, எங்களுடைய துறைமுகங்களுக்கு போகவும் விடுறீங்க இல்லை, பிறகு என்ன சமாதானம், பிறகு என்ன போர் நிறுத்தம், பிறகு எப்படி நம்பிக்கை வரும், 2 நாடுகளுக்கும் இடையில் எப்படி நம்பிக்கை கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லி ஈரான் கேள்வி கேட்கிறது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது தானே ஹோமுஸ் நீரிணை திறக்கப்படுதுன்னு சொல்லி. அப்போ இந்த ஒரு 24 மணி நேரம் இருக்கும் தானே. இந்த 24 மணி நேரத்தில் ஓரளவு சுமூகமான போக்குவரத்துகள், கப்பல் போக்குவரத்துகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சனிக்கிழமை காலமை டசன் கணக்கான கப்பல்கள் ஹோமுஸ் நீரிணையை தாண்டி சென்றதாக சொல்லப்படுகிறது. இதில் ஒரு படம் ஒன்று போட்டு காட்டுறேன்னு பாருங்க. இதில் பார்க்கவே விளங்குது நிறைய கப்பல்கள் போய் வரது. ஆனால் எல்லா கப்பல்களுமே ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படை இருக்குதானே, அவர்கள் இருக்கிற பகுதிக்கு போய்த்தான் வரணும் என்று சொல்லி. அது ஈரானுடைய நிபந்தனை. அந்த பகுதிக்கு போய் அதால் சுற்றி கொண்டு தான் வரணும் என்று சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லராக் என்று சொல்லி ஒரு தீவு ஒன்று இருக்குது. அதில் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் லராக் என்ற ஒரு தீவு இருக்குது. அதுக்கு மேலே சின்ன வட்டமாக இன்னும் ஒரு தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவினுடைய பேர் ஹோமுஸ். அந்த ஹோமுஸ் தீவு அதில் இருக்கிறபடியத்தான் அந்த நீரிணைக்கே ஹோமுஸ் நீரிணை என்று சொல்லி பேரும் வந்தது. எனவே அந்த ஹோமுஸ் நீரிணைக்கும் லராக் தீவுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதிகளால் தான் கப்பல்கள் சுற்றி கொண்டு போகணும்.
இதுக்கு முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் அப்படியெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நடுவில் இருக்கிற பாதை இருக்குல்ல, அந்த நடுவில் இருக்கிற பாதையால் தான் வளமையாக கப்பல்கள் போயிட்டு வரதாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்தால் போய் சுற்றி வர வேண்டி இருக்குது. என்னென்னு சொன்னால் அங்கே போயிட்டு இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய அனுமதி, அவர்களுடைய செக்கிங்கள் இருக்கும் போல இருக்கு. எனவே அவர்களுடைய ஒரு கிளியரன்ஸுக்கு பிறகுதான் அந்த கப்பல்கள் போக முடியும் என்று சொல்லி, எனவே இன்று காலை வரை கணிசமான சொல்லிக்கொள்ளும்படியான கப்பல் போக்குவரத்துகள் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபஃப் அவர்கள் கடுமையாக சாடியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஒரு மணி நேரத்தில் வெறும் 60 நிமிஷத்தில் 7 விதமான பொய்களை சொல்லியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி, எல்லாமே பொய் தான் என்று சொல்லி கடுமையாக சாடியிருக்கின்றார். தயவு செய்து களத்துக்கு வாங்க, கள நிலவரங்களை பற்றி பேசுங்க, சோஷியல் மீடியாவில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இப்போ பேச்சுவார்த்தை 2 நாடுகளுக்கு இடையில் பிரச்சனை போய்கொண்டிருக்குது. இங்கே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது. உலக பொருளாதாரமே ஸ்தம்பித்து போயிருக்குது. அப்படியான நிலைமையில் சோஷியல் மீடியாவில் குந்தி இருந்தோண்டு அங்கே அறிக்கை விடுறதை விட்டுட்டு இங்கே வாங்க களத்துக்குன்னு சொல்லி ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அந்த 7 பொய்களும் என்னென்ன என்று சொல்லி அவர் குறிப்பிடையில் இருந்தாலும் 2 விஷயம் சர்வதேச ஊடகங்களால் சுட்டி காட்டப்படுது. ஒன்று ஹோர்முஸ் நீரிணையை இனி ஒருபோதும் மூட மாட்டோம் என்று சொல்லி ஈரான் வாக்குறுதி வழங்கியது என்று சொல்லி நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர் தானே, தனக்கு ஈரான் வாக்குறுதி வழங்கியிருந்ததாம் ஹோர்முஸ் நீரிணையை ஒருபோதுமே நாங்கள் மூட மாட்டோம் என்று சொல்லி அதனை பாராளுமன்ற சபாநாயகர் மறுத்திருக்கிறார். இப்போ அதுதான் நடந்திருக்கு. திருப்பியும் அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது மூடப்படுவதாக. எனவே அது முதலாவது போய், 2வது யுரேனியத்தை தங்களிடம் ஒப்படைப்பதற்கு ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தவர், அதையும் பாராளுமன்ற சபாநாயகர் மறுத்திருக்கிறார். அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை என்று சொல்லி அதே வேளையில் ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சினுடைய பேச்சாளரும் அதனை மறுத்திருந்தவர். எனவே இந்த மாதிரி 7 விதமான பொய்களை சொல்லியிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி, இதனை அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஊடகம் நியூயார்க் டைம்ஸும் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறது. ட்ரம்ப் எல்லாத்துக்குமே அவசரப்படுறார் என்று சொல்லி, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சா பிறகு அது கன்ஃபார்ம் ஆன பிறகு உலக மக்களுக்கு அறிவிக்கலாம் தானே, அமெரிக்க மக்களுக்கு அறிவிக்கலாம் தானே, அதை விட்டு அவசரமாக போய் சொல்லணும் என்று சொல்லி. We've had some very good discussions, and hopefully that subject that you like to talk about will be very good, and we've done a good job, but we'll see. Talks are going on. It'll go on over the weekend, and a lot of good things are happening. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரே நாளில் எத்தனையோ பதிவுகள் போட்டிருந்தவர் சோஷியல் மீடியாவில். சில பேர் சொல்கிறீங்களே டொனால்ட் ட்ரம்பை குறை சொல்கிறேன்னு சொல்லி. குறையெல்லாம் இல்லை, நாங்கள் எத்தனையோ நாட்டு ஜனாதிபதி மேலே பார்க்குறோம், பிரதமர் மேலே பார்க்குறோம், எல்லாரும் சோஷியல் மீடியாவில் குந்தி இருந்தோன்னு போட்டுக்கொண்டே இருக்கணுமா இல்லையேன்னு. ஒரு ஜனாதிபதி ஒரு வார்த்தையை உதிர்க்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு பெருமதி இருக்குது, சும்மா சாதாரண விஷயம் இல்லையேன்னு. அமெரிக்க ஜனாதிபதி சொல்கிறாருன்னு சொன்னால் அது எவ்வளோ ஊடகங்களில் தலைப்புச் செய்தி அவருன்னு சொல்லுங்க பார்ப்போம். எனவே அதை புரிஞ்சு கொண்டு அவர் சொன்னால் அது அறுதி இறுதியாக இருக்கணும், அப்போ தானே மக்களுக்கு நம்பிக்கை வரும். அதை விட்டுட்டு 10 மணிக்கு ஒன்றை சொல்கிறது, 11 மணிக்கு வேறு ஒன்றை சொல்கிறது, 12 மணிக்கு அதை மாற்றி சொல்கிறது, எப்படி இருந்தால் யாருக்காவது ஒரு நம்பிக்கை வருமா? நீங்களே சொல்லுங்கள். அடுத்த செய்தியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றின செய்தி தான். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நேற்று ஒரு கூட்டத்தில் உரையாற்றினவர், அதாவது அமெரிக்காவில் அரிசோனா மாநிலம் இருக்குத்தானே, அங்கே நடந்த ஒரு கூட்டம் உண்டு. அதனுடைய பேர் டேர்னிங் பாயிண்ட் USA என்று சொல்லி அந்த ஒரு நிகழ்ச்சி திட்டம் எல்லா இடம் நடக்குது அமெரிக்காவில். அப்போ அதில் கலந்து கொண்டு உரையாற்றியக்குள்ளே, அதாவது நேரடியாக உரையாற்றியில் வீடியோவில் தோன்றி உரையாற்றியக்குள்ள என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தான் இதுவரைக்கும் 8 யுத்தங்களை முடித்து வைத்திருக்கிறாராம். இந்த உலகத்தில் 8 விதமான போர்களை முடித்து வைத்திருக்கிறேன், பல மில்லியன் கணக்கான மக்களுடைய உயிர்களை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த 8 மிக விரைவில் 10ஆக மாறப்போகுது என்று சொல்லி, அதாவது ஈரானிய யுத்தம் மற்றது லெபனான் யுத்தம் 2 மிக விரைவில் முடிச்சு வைக்க போகிறேன், அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் வச்ச பிறகு அந்த 8 10ஆக மாறப்போகிறது. எனவே நான் தான் அமைதிக்கான ஜனாதிபதி, உலகத்தில் அமைதியை விதைக்கின்ற ஜனாதிபதி என்று சொல்லி அவருடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு படம் போட்டிருக்கிறார். அதில் அமைதிக்கான ஜனாதிபதி என்றெல்லாம் போட்டு ஒரு அமைதியான சாந்தமான படம் ஒன்றை போட்டிருக்கிறார். எனவே கிட்டத்தட்ட 10 யுத்தங்களை தான் முடித்து வைத்திருப்பதாகவும் பல மில்லியன் கணக்கான மக்களுடைய உயிர்களை காப்பாற்றியிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிளைம் பண்ணியிருக்கிறார். ரஷ்யாவினுடைய எரிபொருள் விற்பனை மீது அமெரிக்கா விதித்திருந்த தடை மீண்டும் தற்காலிகமான முறையில் நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தடை நீக்கம் மே மாதம் 16ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா யுக்ரைன் மேலே போர் தொடுத்தது. அப்போ இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன மாதம் தான் முதல் முறையாக இவ்வளோ காலம் கழித்து
போன மாதம்தான் முதல் முறையாக அந்த தடை வந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருந்தது. அது இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அது செல்லுபடியாகும். அந்த தடை நீக்கம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நண்பகல் 12:01 வரைக்கும் என்று சொல்லி டைம் எல்லாம் குறிப்பிட்டு தான் அந்த அறிவிப்பு வெளியாக இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு 4-5 நாட்களாக அந்த தடை திரும்பவும் அமலுக்கு வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இல்லை நாங்கள் தற்காலிகமாக தொடர்ந்தும் இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து நீடிக்கிறோம், மே மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த தடை வந்து நீக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல நாடுகளும் ரஷ்யாவிடம் எரிபொருளை வாங்க முடியும், எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.